Hello friends, welcome to Elite சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு வாழைப்பூல பொரியல் செய்து காண்பிக்க போறேன். இந்த வாழைப்பூல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வகையில ஏன் அதுக்கு இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தியாவே நம்ம பொரியல் பண்ணலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல பண்ணலாம். நான் இன்னைக்கு பேசிக்கா ஒரு பொரியல் பண்றேன். இந்த பொரியல்ல நான் வெங்காயம் பைத்தம்பருப்பெல்லாம் போட்டு பண்றேன். வெங்காயம் போடாம அதுல ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு பண்ணுற பொரியல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது நாங்கள் எல்லாருமே தஞ்சாவூர் பக்கத்தில் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு அடுத்து செய்து காண்பிக்கிறேன். இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது முதல்ல பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு நல்ல ஒரு மருந்து. இது ஆன்சைட்டிக்கு ரொம்ப நல்லது, கேன்சருக்கு நல்லது, ஏஜிங்கை குறைக்குது. அந்த துவர்ப்பு சக்தி வாழைப்பூவில் இருக்க அந்த துவர்ப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இதில் சாம்பார் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லா. இந்த வாழைப்பூவில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே வாழைப்பூ வடை மட்டும் உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கேன். இனி வர வீடியோஸ்ல இந்த வாழைப்பூல நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை நான் நறுக்கி நான் மோரில் போட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக மோர் போட்டு வச்சுக்கோங்க, அப்போதான் அப்படியே வெள்ளையாக இருக்கும். இதை நான் நறுக்கி கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சோம்னா கருத்துரும், அதனால மோர் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு நான் பயத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் இது நம்ம போடுறதும் போடாதும் நம்மளுடைய விருப்பம். போடலைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கருத்த மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள், வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தேங்காய், உப்பு, பெருங்காயம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். இப்போ இந்த வாழைப்பூ இதில் போட்டுடலாம். வாழைப்பூ போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பயத்தம்பருப்பையும் போட்டுடலாம். பயத்தம்பருப்பு போடலைனாலும் ஒன்றும் இல்லை, வாழைப்பூ ஒரே கொதியில் வெந்துடும். நான் இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் தூள் போடாமல் செய்து காண்பிக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டும் நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். மோரில் போட்டதுனால அப்படியே கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து வடிகட்டிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வாழைப்பூவை போட்டுடலாம். வாழைப்பூ பாருங்கள் கலர் மாறாமல் இருக்குது. இந்த மோரில் போடுறது தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வாழைப்பூ நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு போடுங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பெரட்டினீங்கன்னா போதும். இந்த பயத்தம்பருப்பு எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பயத்தம்பருப்பு போடாமையும் நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேங்காயை போட்டுடுங்க. தேங்காயை போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு அடுப்பை உடனே அணைச்சிருங்க போதும். ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் நமக்கு வதக்கக்கூடாது. அவ்வளோதான், அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தியான பொரியல். கண்டிப்பாக வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாமே நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஒரே ஒன்று தான், நீங்கள் அரிஞ்சு போடும்போது கருப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிக்காமல் துளி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா கருப்பாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது. அவ்வளோதான், அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.